அழகஸ் நான் ஒரு விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து பிரைவேட் டியூட்டர் டு தி டியூக்ஸ் டாக்டர்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகான் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமா இருக்க போது முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா போறேங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்களே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம கதைக்குள்ள போலாமா? இப்போ ஹீரோவை பார்த்தா அவங்க 2 பேர்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குறான். எங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்க மக்கள் எல்லாருமே மேஜிக் பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க? டீனாவும் மாஸ்டர் எனக்கு தெரியும், அதுக்கான காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிற மானாவும் அப்புறம் அவங்க மாஸ்டர் பண்ணப்பட்ட அந்த எஃபெக்டும் மட்டும் தான். சரியா சொன்னேன். பட் இருந்தாலுமே மானா மட்டும் அவங்களுக்கு உள்ள இருந்தால் மட்டும் பத்தாது. ஒரு மேஜிக்கை உருவாக்குறதுக்காக அதுக்கு முழு முயற்சியோட ஒரு ரிசர்ச் பண்ணணும். அது மூலியமா தான் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அந்த மேஜிக்கு கொண்டு வர முடியும். ஒவ்வொரு வருஷமும் அட்வான்ஸான ஸ்பெல் எல்லாத்தையுமே உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கு நிறைய மக்கள் அதை ட்ரை பண்ணி தான் இருக்காங்க. அது போல அவங்களுடைய முக்கியமான டக்குல் ஹவுசஸ்ல சுப்ரீமான ஸ்பெல்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃபயர் பேர்ட், அப்புறம் பிளஸட் வுல்ஃப், அப்புறம் கேல் டிராகன், லாஸ்டா லைட்னிங் லார்ட் டைகர். ஆனா நீங்க சொல்றது உண்மைதான். 2 செஞ்சுரியா ரிசர்ச் மட்டும் இல்லாம அந்த டார்க் லார்ட் கூட நடந்த வார்ல வந்து ரீஃபார்ம் பண்ணியிருந்தாங்களே புதுசா. அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி என்ன பெருசா பண்ணிருப்பாங்க? அதுக்கு முன்னாடி எதுவும் பெருசா கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துல எந்த ஒரு சாக்ரிஃபேஷனும் இல்லாம புதிய விஷயத்துல நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சாக்ரிஃபேஷன் இருந்தா மட்டும் தான் அதுல ஒரு நல்ல குவாலிட்டியான குவான்டிட்டியான விஷயத்தை நம்ம உருவாக்க முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம எல்லாருமே மோர்டல்ஸ்ன்ற முறையில அதனாலதான் நம்மளால மேஜிக்கை பயன்படுத்த முடியுதுன்னு. ஆனா இருந்தாலுமே மேஜிக்கை பயன்படுத்த முடியாத மக்களால இந்த எலமெண்ட்ஸை பார்க்க முடியாதா? ஆனா அந்த மாதிரியான விஷயம்லாம் டிஸ்ப்ரூவ் பண்ணிருக்க மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையிலேயே சாதாரண ஒரு ஸ்பயர் ஸ்பெல் கூட அந்த வல்கனோல இருக்கிற நெருப்பு குழம்புக்கு ஈக்குவலா ஸ்ட்ராங் கூட கிடையாது. அது போலதான் வாட்டர் எலிமெண்ட்டும். பரவாயில்ல, நீ நிறைய விஷயத்த படிச்சு வச்சிருக்க. இருந்தாலும் நீ இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது எனக்கு தெரியுது. இன்னொரு விஷயத்த சொல்றேன். ஒரு பிளாங்க்லான பிளேஸ்ல நீங்க எந்த ஒரு மேஜிக்கை பயன்படுத்தினாலுமே அது நல்லா ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்துல நீங்க வேற மாதிரி மாத்தி கூட யூஸ் பண்ணலாம். எந்த விதத்திலும் யாருக்கும் பாதிப்பும் இல்ல. நீங்க தெளிவாகவும் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நான் சஜஸ்ட் பண்ற விஷயமே யாரோ இல்லாத இடத்துல அதை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களால முடியும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க தனிமையில எப்ப இருக்கீங்களோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போதைக்கு நான் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை இந்த பேசிக்கா ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம எலியா வந்து ஹீரோவும் இப்போ வாட்டர் எலிமெண்ட்டை பயன்படுத்தி இந்த மெழுகுவர்த்திய எரிய பார்ப்போம். அதுக்கப்புறம் அவ பயன்படுத்தி ஆனா அந்த ஸ்பெல் பார்த்து பிரேக் ஆயிடுது. என்ன மன்னிச்சிருங்க. எங்க பாரு, தேவையில்லாம பதட்டப்படாத. இது ஒன்னும் உன்னுடைய தப்பு கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையுமே முயற்சி பண்ணாம வராதுன்னு சொல்லக்கூடாது. நல்லா புரிஞ்சது சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அவள் ட்ரை பண்ணுவான். அவள் ட்ரை பண்ணதுல பார்த்தா சின்னதா தண்ணி சொட்டு மேல இருக்கும் அந்த மெழுகுவர்த்தியோட மணில. நான் பண்ணிட பாத்தீங்களா? சூப்பரு. பாத்தியா, முயற்சி பண்ணா வராதுன்றது எதுவுமே கிடையாது. டீனா நீ ட்ரை பண்ணு. அதுக்கப்புறம் டீனாவும் ட்ரை பண்ண. ஆனா அந்த ஸ்பெல் அப்படி உடஞ்சிரும். சரி விடு ஃபீல் பண்ணாத. இன்னொரு முறை ட்ரை பண்ணு. திரும்பியும் ட்ரை பண்ண. அந்த ஸ்பெல் உடஞ்சிரும். நைட் டைமும் ஆக ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீட்டுல இருக்கிற ஒரு லைப்ரரிக்கு வந்திருக்கான். அடேங்கப்பா, இந்த இடத்துல இருக்குது நேஷனல் ட்ரெஷர்ஸ் ஆச்சே. டீனாக்கு டெஃபினெட்லி மான வெளிப்படுது. பட் இருந்தாலுமே அவருடைய ஸ்பெல் ஏன் பிரேக் ஆகுதுன்றது இந்த இடத்துல எதனா புக்ல நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் யாரும் வந்ததுக்கு வரதை பார்த்துட்டு ஹீரோவை விளக்கணிக்க டீனா தான் வந்திருக்கா. அப்போ அந்த கூடவே ஹெட்மேடும் வந்திருக்காங்க. லேடி டீனா, இந்த டைம்ல நம்ம இந்த இடத்துக்கு வர வேணாம், வாங்க போயிடுவோம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு தெரியுன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டு ஒரு புக்கு தேடுவான். மேஜிக்கல் சயின்ஸ் ஆஃப் கம்பேண்டியம். கண்டிப்பா இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவத்தியார் அந்த புக்கு அந்த இடத்துல கிடைக்குது. அதிகமா இந்த புக்கு நீங்க படிப்பீங்களே எப்பவுமே? ஆமா, இது எங்க அம்மா எனக்கு அதிகமா படிச்சு யூஸ் பண்ண புக்கா இருக்கிறதுனால தான் இதை அதிகமா படிப்பேன். ரொம்பவும் நல்லா இருக்கும் இது உள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாமே. அப்புறம் புதுசா வந்திருக்கேன் ஆலன் எப்படி இருக்காரு? உங்ககிட்ட கோபமா நடந்துக்கிறாரு? அவருடைய கேரக்டர் எப்படி? அப்புறம் அவனுடைய கேரக்டர் பத்தி அவ்வளவு சொல்றான். அவர் ரொம்பவும் மோசமானவர்லாம் கிடையாது, ரொம்ப கைண்டான பர்சன் மாதிரி சொல்ல இருபது எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் அந்த மீரோ இந்த விஷயத்துல கேட்டு ஹாப்பி ஆயிட்டு சரி நீங்க போங்க, நான் இந்த கதையை மூடிட்டு வரன்ற மாதிரி அவங்கள அமைச்சு வைக்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிடான். நீங்க இங்க தான் இருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். பரவாயில்லையே கண்டுபிடிச்சிங்க. உண்மையை சொல்ல போனா இந்த ஹவுஸோடைய ஹெட்மேட் நான் தான். என்னோட பேரு ஷெல் வால்கர். உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. ஓகே. என்னுடைய பேரு ஆலன். நீங்க எந்த ரெக்வஸ்ட் இருந்தாலும் சொல்லுங்க, நான் கேட்கறேன். லேடி டீனாவை பத்தி எனக்கு கவலையா இருக்கு. ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க? காரணம் என்னன்னா அவங்க இதுக்கு முன்னாடி பயிற்சி பண்ணும்போது அவங்களுடைய ஸ்பெல் வந்து பிரேக் ஆகுறது மட்டும் இல்லாம அவங்களால எந்த ஒரு மேஜிக்கும் சரியா பயன்படுத்த முடியாதனால இதுக்கு முன்னாடி வந்து எல்லா விதமான மேஜிக் டியூட்டர்ஸுமே அவளை ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் பண்ற மாதிரி தான் பேசுவாங்க. அவளுக்குள்ள ஒரு விதமான ஸ்கில்லும் இல்லைன்னு ரொம்பவும் குத்தி காமிச்சு ரொம்பவும் ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. அதன் வகையில நீங்க அந்த மாதிரி இல்லைன்றதை நான் தெரிஞ்சுக்கினேன். அதுவும் அவங்க மூலியமா தான். அதனால உங்ககிட்ட எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, தயவு செஞ்சு அவங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருங்க. அவங்களுக்கு எப்படியாச்சும் அந்த மேஜிக் வந்துட்டா மட்டும் போதும். அவங்க ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்காக நீங்க அதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க ஹீரோவும் கவலைப்படாதீங்க, நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன நடந்தாலும் மற்றவங்கள மாதிரிலாம் நான் கிடையாது. நான் என்னோட ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், முழுமையாக அவங்களை கற்றுக்கிற வரைக்கும் விடவே மாட்டேன். அதுக்கப்புறம் மற்ற மறுநாள் காலையில் ஆலன் தெரிஞ்சு நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, இது நீங்க எக்ஸ்பிளேஷன் கொடுத்தே ஆகணும். என்ன பெருசா பண்ணிட்டேன் கொடுத்தே ஆகணும்ன்ற. காலையில் நீங்க 2 பேரும் என்ன பண்ணிருந்தீங்க? வெளியே போயிட்டா? ஓ அதை சொல்றியா? ஒன்றும் இல்லை, வெளியே போயிட்டு நாங்க வெஜிடபிள்ஸ் எடுக்குது. எலியா வந்து என்கிட்ட உதவி கேட்டேன், அதுக்காக தான் போயிருங்க. எனக்கு அதை கேட்டு தான் கடுப்பாகுது. எப்படி நீங்க மட்டும் போகலாம் அந்த மாதிரி? சரி நீங்க போங்க. எலியா ஏன் இந்த மாதிரி பண்றேன்? மிஸ்டர் ஆலன் வந்து வேற ஒரு இடத்துல இருந்து வந்திருக்காரு, நமக்கு சாரா இருக்காரு, அவரை போயிட்டு நீ இந்த மாதிரியான வேலை வாங்குறேன், அவர் எதுக்கு உங்க கூட கூட்டு போனா அப்படின்னு நான் வைக்கப்பட்டுன்னு கேட்கேன். உண்மையை சொல்ல போனா எனக்கு மிஸ்டர் ஆலனை ரொம்பவும் பிடிக்கும். என்னடி பேசுறேன், இப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்னுடைய தாத்தா பாட்டி அப்புறம் நீங்க அப்புறம் ஆலன் இவங்க எல்லாருமே ரொம்பவும் பிடிக்கும். ஓ அந்த இடத்துல சொன்னியா? ஹீரோவோ ஒரு மாதிரி உங்களை பார்க்க எலியாவோ என்ன மாஸ்டர் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை,
நீங்க பார்க்கவே சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்கீங்க, இதுல யார் ஓல்டர் சிஸ்டர் மாதிரி தெரியுறாங்கன்ற மாதிரி அவளும் கேட்க, எனக்கு தெரிஞ்சு வந்து டீனா தான். பாத்தியா, நான் தான் உனக்கு அக்கா முறை. இல்ல அப்படி கிடையாது, நான் தான் உன்னோட வயசுல பெரியவ. நீ பார்க்க அப்படிதான் இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள நீ நடந்தது எல்லாமே பெரிய விளையாட்டம் நடந்துக்கலாம், அதனாலதான் அவர் அப்படி சொல்றாரு. அப்படிலாம் சொல்ல நீங்க எனக்கு விருப்பாவது அப்படின்னு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இது ஒன்னும் சிரிக்கிற விஷயம் கிடையாது, வாய மூணுன்ற மாதிரி அவங்க 2 பேரும் இவனை பார்த்துக்கிட்டு பாடத்தை நடத்தலாமா அப்படின்ற மாதிரி ஈரவும் அதுக்கப்புறம் ஆரம்பிக்க பார்த்தா எலியாவுடைய கையை போட்டு எங்கேயும் தொட்டு வைக்கிறான். எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. கவலைப்படாத, ஒண்ணு இல்ல, இது ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாமா, இது வாமா இருக்கு, என்னால அந்த மானவை எல்லாமே ஃபீல் பண்ண முடியுதுன்ற மாதிரி சொல்ல, என்னடா பெருசா பண்றாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆங்கன்னு சொல்லக்கூடிய அந்த பூனை மேல கையை வச்சு ஹீரோ அவங்க அதுக்கிட்ட இந்த மான பவர் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணதுக்காக இவங்களை தயார்படுத்துறான். சரி, இப்போ ஸ்பெல்ல கிரியேட் பண்ணி பவரை பயன்படுத்தி அவ அதை பயன்படுத்த அவளால் ஃபர்ஸ்ட் ட்ரைலே முடியல. எங்க பாரு, இந்த இடத்துல இருக்க யாருக்குமே முதல் ட்ரைல எதுவுமே வந்துறது கிடையாது. நீ முயற்சி பண்ணி திரும்பியும் டீனா நீ ரெடியா இருந்துக்கோ, அடுத்தது நீ தான். அதுக்கப்புறம் அவ்வளவு பயன்படுத்த, ஆனா திரும்பவும் வேலை செய்யல. ஃபீல் பண்ணாத, இதுக்கெல்லாம் ஏன் சோகமா வரும்னு தெரியல, இன்னும் நிறைய விஷயத்தை நீ கரெக்டா பண்ணணும். எங்க பாரு, நான் உனக்காக பண்ணி காமினா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதே விஷயத்தை ஹீரோ பண்ணி ஒரு பூனையை உருவாக்காம பாருங்க. மாஸ்டர், ஆனா நான் அப்ப எடுத்துக்கலாமா? இல்ல எனக்கு வேணும், அது ரொம்ப பார்க்க நல்லா இருக்கு. சரி, அடிச்சு கத்திங்க, இன்னொருத்தையும் உருவாக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ 2 பேருக்கும் 2 கொடுக்க, இதை ரெஃபரன்ஸா வச்சு நீங்களும் இதே மாதிரி பின்னாடி பண்ணணும். இப்போதைக்கு இது ஒரு ஆரம்பம் தான். அதுக்கப்புறம் வந்து அந்த ஹெட் பெட்லரும் மிஸ்டர் ஆலன் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய ரூமுக்கு வந்து அதை படிச்சு பார்க்கறான். அதுல பார்த்தா லேடியா கிட்ட தான் வந்திருக்கேன். உன்னை நான் மன்னிக்க மாட்டேன்டா கம்மநாட்டி பையில அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. நீ அமிச்ச லெட்டர் நான் படிச்சேன், ஆனா எனக்கு நீ இந்த இடத்துல எப்படி சொல்லி கொடுத்தி அதே மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா கொண்டுருவோம். உன்னை ஹார்ட்வேர்ட்ஸ்க்கு ஏன் போனேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லல. நானே சில முறை மட்டும் தான் டீனாவை மீட் பண்ணிருக்கேன். ஒரு சில தடவை தான் அவளை எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவ கூட போய் வேலை பார்க்கறியா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அவளுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அவ கொஞ்சம் சாதுவான பொண்ணு, ரொம்பவும் எமோஷனலானவ, பார்த்து மென்மையா சொல்லி கொடுக்கணும். சரியா? கண்டிப்பா நீ சொல்லி கொடுத்து வச்சு ராயல் அகாடமிக்குள்ள என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல உள்ள போயே தீருவோம் பாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நீ எந்த இடத்துல இருந்தாலும் நான் உன்னை ட்ராக் பண்ணுவேன்டா படவா ராஸ்கால். கொஞ்சம் நெஞ்சமா பண்ண நீ உன்னை நான் மறக்கவே மாட்டேன்ற மாதிரி அவன் சொல்ல, இன்னும் ஒரு வாரத்துக்கு போட்டோம், வாரத்துக்கு இல்லைன்னா டெய்லியும் பேர் லெட்டர் அனுப்புறா இல்லையா பேர் உனக்கு. அதுக்கப்புறம் டீனாவும், மாஸ்டர் என்ன ரெடியா வந்து உங்களுக்கு லெட்டர்ல அமைச்சிருக்காங்க, அது ஒன்னும் இல்ல பாவம் கொஞ்சம் அப்செட்டா இருக்கலாம், ஏன்னா நான் வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி இடத்துக்கு வந்துட்டு இருக்கேன்ல, என் மேலதான் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவங்க மேல ரொம்பவும் அக்கறையா இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பி பிராக்டிஸ் ஆரம்பிக்க எலியா சூப்பரா பண்ணிடுவான். டீனாவுடைய ஸ்பெல் பார்த்த ஹீரோக்கு கொஞ்சம் அது புரியல மீன்ஸ் வந்து கொஞ்சம் இடக்க மடக்கா இருக்கு. இவளுக்கு ஏற்ற ஸ்பெல் அந்த இடத்துல நம்ம உருவாக்கி ஆகணும், ஏன்னா அவளுடைய அந்த ஸ்பெல்லுடைய ஃபார்முலா சரியில்லை, அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சா கண்டிப்பா இவளாலையும் பண்ண முடியும். சூப்பரா அவ திரும்பியும் பயன்படுத்துறதுல ஹீரோவும் அந்த ஸ்பெல்ல இருந்து சின்ன பாட்டிகள் அப்படி வெளியே போறத பாக்குறான். இது எல்லாமே சில்வர் ஆஃப் ஐஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த லைப்ரரியில புக் எடுத்து பார்க்கும்போது ஒரு சிம்பிளை பாக்குறான், என்ன இதுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் மொத்தம் நம்ம எலியாவும், மாஸ்டர் கொஞ்சம் என்னோட ரூமுக்கு வர முடியுமா? அதுவும் இந்த நைட் டைம்ல எதுக்கு வாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், என்ன சொல்ல போறன்ற மாதிரி ஹீரோவும் ஆவலா போகுது. மிஸ் வால்கர் எந்த மாதிரியான விஷயத்துக்காக கூப்பிட்டீங்க? முதல்ல என்ன வால்கர்னு கூப்பிடாதீங்க மிஸ், என்ன ஏலியான்னு கூப்பிடுங்க. ஓகே ஏலியா. உண்மையை சொல்ல போனா பெரிய விஷயம் எதுவும் கிடையாது மாஸ்டர். என்னுடைய தாத்தாவும் பாட்டியும் தான் என்னுடைய உலகம் இப்போதைக்கு. அவங்க என்னுடைய ஃபேமிலின்ற முறையில அவங்க என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க, எதை கண்டு பயப்படாம எல்லா விஷயத்தையும் துணிஞ்சு பண்ண சொன்னாங்க. அவங்க எனக்கு பின்னாடி இருக்கதா சொன்னாங்க. அவங்களுடைய அந்த இறுக்கமான கட்டித்தழுவல் மூலியமா எனக்கு புரிஞ்சுது, எனக்கு பயம் இல்லாம எனக்கு பின்னாடி மிகப்பெரிய துணை இருக்குன்னு. அடேங்கப்ப இது நல்ல விஷயமாச்சு கேட்கறதுக்கு. உண்மையா சொல்ல போனா அவங்களுக்கு நான் ஒரு சில அட்வைஸ் கொடுத்தேன், அதனாலதான் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்த ஹீரோவும் அந்த லைப்ரரியில நைட் டைம்ல இவங்க வந்து ஹீரோவை பார்க்கும் போது அவனும் ஒரு ரெக்வஸ்ட் கட்டிருப்பான். என்ன நான் பண்ணணும்? ஒண்ணு இல்ல, எலியா வந்து ரொம்ப நல்லா தான் மேஜிக் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான். பட் ஆனால் அவளுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பெரிய சப்போர்ட் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு எலியாவுக்கு நீங்க பின்னாடி துணையா இருக்கணும்ன்ற ஒரு நம்பிக்கை பெருசா நீங்க கொடுக்கணும். அப்படி ஒரு பெரிய நம்பிக்கையை நீங்க கொடுத்துட மட்டும் போதும் அவன் மிகப்பெரிய பெரிய ஆளா வரப்போறான். இதை கேட்டுதான் அவங்க அதிர்ச்சி ஆட்டி அதுக்கப்புறம் அந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. உண்மையிலேயே உனக்கு அழகான ஒரு ஃபேமிலி கிடைச்சிருக்காங்களே. ஆமா உண்மையா சொல்ல போனா என்னுடைய பேரண்ட்ஸ் 2 பேரும் என்னை விட்டு சின்ன வயசுல போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹார்ட்வேர்ட்ஸோடைய வீட்டுல என்னுடைய தாத்தா பாட்டி தான் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. நான் சின்ன வயசுல இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு இந்த ஃபேமிலி ரொம்பவும் பிடிக்கும். என்னை நல்லபடியா பாத்துனாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன குட்டி பொண்ணாட்டம் தான் டீனா எனக்கு பின்னாடி வருவாங்க. என்னைய போலயே தான் சின்ன வயசுல அவங்களும் தன்னுடைய அம்மாவை இழந்துட்டாங்கன்ற ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கினேன். அது போலதான் நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கோன்ற இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன். இதுல அதுக்காக தான் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் விட்டு கொடுக்காம ரொம்ப ஒத்துமையா இருக்கும். அது போல மாஸ்டர் கண்டிப்பா நீங்களும் எங்களுக்கு இப்படி துணையா இருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க என்கரேஜ் பண்றது அப்புறம் எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. கண்டிப்பா உங்களுடைய உதவி மூலமா நான் ராயல் அகாடமிக்கு போக போறேன். எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா உன்னுடைய பாதையை நீ சூஸ் பண்றேன். இது மட்டும் பார்த்தாது, இன்னும் நிறைய விஷயத்த நீ கத்துக்கணும். சரியா? கண்டிப்பா. அதுக்கேற்ற போல மறுநாள் காலையிலேயே பார்த்தா அவ்வளவு வந்துட்டு வேற லெவலா அதை செஞ்சு காட்டிட்டு ஹீரோ கிட்ட. வேற ஒரு எலிமெண்ட் எதை பயன்படுத்த போறேன்? லைட்னிங் பயன்படுத்தலாம். லைட், ஆனா லைட்னா எனக்கு ரொம்ப பயம். டீனா உன பக்கம் ஃபீல் பண்றா, இவளால பண்ண முடியுது, ஏன் என்னால மட்டும் பண்ண முடிய மாட்டேங்குது. டீனா இப்போ உன்னுடைய வாய்ப்பு தான் வான்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் அவளை வந்து ட்ரை பண்ண ஸ்பெல் திரும்பி பிரேக் ஆகும். ஏன் ஒர்க் ஆகல? டீனா வேணும்னா ஃபார்முலாவை மாத்திப்பாரு ஸ்பெல்லில். கண்டிப்பா இவளுக்கு முழுமையான எண்ணமோ மனதைரியமோ இந்த இடத்துல இல்ல, அதனாலதான் இவளால பண்ண முடியல. கண்டிப்பா இதெல்லாமே தெரிஞ்சுதான் அவங்க என்ன ஒத்துக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டீனாவுடைய அப்பா கிட்டே போயிடுறான். உங்களுக்கு என்ன வேணும்? சார் டீனா கிட்ட இருந்து மான எமிஷன் எல்லாமே நான் உணர்றேன். கண்டிப்பா என்னால ப்ராமிஸ் பண்ண முடியாது, எந்த ஒரு சூழ்நிலையில அவ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அவளால ரெடி ஆக முடியாது. அப்ப நீங்க சொல்றது வச்சு பார்க்கும்போது அவ நிறைய முறை ட்ரை பண்ணி வரல, அதனால ரொம்பவும் லேட் ஆகும் சொல்றீங்களா? அப்படின்னு இல்ல, இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்களால கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் அவங்களால ஒரு மேஜிக்கை கூட பயன்படுத்த முடியல. ஒரு பிரில்லியன்டான அகாடமியில போயிட்டு நீங்க அவளை சேர்க்கணுன்றது எனக்கு தெரிஞ்சு வேண்டாம் தான் சொல்லுவேன். எனக்கு முன்னாடியே தெரியும் நான் எதுக்காக அவளை நான் அந்த இடத்துல சேர்த்தே ஆகணும்னு யோசிக்கிறேன்னா, என்னுடைய சொசைட்டியை பொறுத்த
பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபேமிலிக்கான எந்த விதமான ஆபத்தோ பின்னாடி வரக்கூடாது. அதுக்காக தான். பரவாயில்ல, நீங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுன்றதுனால நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த விஷயத்தை நான் பண்ணதுக்கான இன்னொரு காரணமா இருக்கு. ஹார்ட்வேர்ட் கேர்ள் பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் மேஜிக்கை கூட பயன்படுத்த முடியாம அகாடமிக்குள்ள போனோம்னா டார்கெட் பண்ணி எல்லாரும் அவளை முட்டாளாக்க பார்ப்பாங்க. அந்த ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிக்க வைக்க அவளுக்கு நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன் இப்படி பண்றீங்க? இதெல்லாம் என்கிட்ட சொல்லவில்லை. நீங்க சொல்லாததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. சரி, எனக்கு புரியுது, கவலைப்படாதீங்க. அவளுக்கு மேஜிக்கை நான் எப்படியாச்சும் கத்து கொடுத்தே தீருவேன். அதுக்கப்புறம் பார்த்தா நைட் டைம்ல விடாம அவன் பார்த்தா முயற்சி பண்ணிட்டு இருக்க பிரேக் ஆகிட்டே இருக்க ஸ்பெல் எல்லாத்தையுமே ஹீரோவும் வந்து செக் பண்ணிட்டு இருக்கான். அவளுடைய சூழ்நிலையை புரிஞ்சு ஹீரோ அதுக்கப்புறம் அவளுக்காக உதவி பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தோட நைட்டு ஃபுல்லா தூங்காம பார்த்தா அவளுக்கு தேவையான ஒரு புதிய ஃபார்முலாவோட இருக்கிற ஸ்பெல்லை கிரியேட் பண்ணுறதுக்கு தூங்காம வேலை பார்த்துட்டு இருக்கான். மறுநாள் காலையில் அவனை லேட் ஆச்சுக்க. கடவுளே லேட் ஆயிடுச்சு. நைட்டு ஃபுல்லா அந்த பொண்ணுக்கு வேலை செஞ்சேன். இப்போ லேட்டாக போனால் என்ன சொல்ல போதுங்கன்ற மாதிரி அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துக்கு போக அங்கே போன அவ பார்த்தா நைட்டு ஃபுல்லா இதே இடத்துல ட்ரைனிங் பண்ணி அப்படியே அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கான். குட் மார்னிங் சென்ஸ், என்ன லேட்டாக வந்துட்டீங்க? உண்மையிலே இந்த புக்கை நீங்க படிக்கிறீங்களா? இந்த விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கல, அதுக்காக தான் நானும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணேன் உனக்காக. மாஸ்டர், எனக்கு தெரியும் எனக்கு எதுவுமே வராது, ஆனா இருந்தாலுமே எனக்காக நீங்க இவ்வளவு பண்றீங்க. எதுக்கு தேவையில்லாம ஒரு டேலண்டே இல்லாத பர்சனுக்காக நீங்க இவ்வளவு போராடணும்? தேவையில்லை. என்கிட்ட ஒரு டேலண்ட்டும் கிடையாது. எனக்கு யாரும் உதவி பண்ண தேவையில்லை. இல்ல மன்னிச்சிட்டு, அந்த மாதிரி கிடையாது. உன்னால முயற்சி பண்ண முடியாது எதுவுமே இல்ல அப்படின்னு ஹீரோ சொன்னாலுமே அவ கேட்க மாட்டா. அவ கோவப்படுறதுல அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா பிரியா ஆரம்பிக்குது. இல்ல, நீங்க இந்த மாதிரி சொல்லி என்ன முட்டாளாக தான் பாருங்க, என்னோட ஃபீலிங்ஸோட விளையாடுறீங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் உச்சக்கட்ட ஃபீலிங்ஸ் அடையிறதுனால அந்த இடமே அப்படியே முழுமையா ஃபேஸ் ஆயிட்டு புயல் அடிக்குது. அந்த இடத்துல பனி புயலாட்டம். எலியாவும் மாஸ்டர் என்ன ஆச்சுன்ற மாதிரி வந்து பார்க்க, எலியா இங்க வராத, நீ பின்னாடி போ. அதுக்கப்புறம் எலியாவை பாதுகாத்துறோம் ஹீரோவும். அதுக்கப்புறம் அவளுடைய கட்டுக்கடுங்க அந்த கோவத்தினால அந்த இடத்துல மிகப்பெரிய பனி புயலும் வந்துருக்கேன். ஹீரோ எப்படி தான் தடுக்க போறான்னு தெரியல. அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்ச நம்பரை பிடிச்சி தலைக்கப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க வெல்க நாலேஜ் வச்சுக்கோங்க. அப்பதான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் பண்ணுவோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்பா.